பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நாம் கடந்த T20 போட்டி 2024 நாம் கணித்தது மொத்தத்தில் 90% வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். 8 அணிகள் 32 மேட்சஸ், ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய TNPL போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது. அது தொடர்பாக நாம் பார்ப்போம். கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்ற போட்டிகளில் ஃபைனல் போட்டி இது. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கோப்பை போக போகிறது. கோவை 3வது முறையாக கோப்பையை கைப்பற்றுமா அப்படின்னும், முதல் முறையாக திண்டுக்கல் அணி கைப்பற்றுமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கிறது. இதில் ஹாட்ரிக் வெற்றி கோவைக்கு கிடைக்குமானது மெயின் கேள்வி. அப்போ அதனுடைய அதிபதி பார்த்திங்கன்னா பொன் உச்ச பலத்தில் இருக்கிறது. அந்த அணிக்கு நல்லது என்றாலும் கூட 8ஆம் இடத்தில் போய் உச்சம் பெறுவது ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸோடைய அதிபதி மால் தன் வீட்டிலே பலமாக இருக்கிறது அந்த அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. பேரு புகழ் கௌரவம் தரக்கூடிய அமைப்புங்கிறது அந்த அணிக்கு சிறப்பாக இருக்கிறது. திண்டுக்கலை நோக்கி வரக்கூடிய கிரகம் உச்ச பொன்கிறதுனாலையும் அதோட கௌரவம், அதாவது கோவை கிங்ஸோட கௌரவம் இவங்களுக்கு கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இவங்க கோவையை நோக்கி அட்டமாதிபதியாக இருக்கிற மதி நோக்கி வருவது அவ்வளவு சிறப்பில்லை. அப்போ சங்கடங்கள் போராட்டங்கள் தரக்கூடிய அமைப்பு. கோவையுடைய உதயத்தின் மேலே பாம்பு இருப்பதும் சிறப்பில்லை. கோவையுடைய உதயஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் கதிர் நீச்சம் பெறுவது, பாக்கியம் அதிர்ஷ்டம் நீச்சம் பெறுவது கோவைக்கு சிறப்பு இல்லை. அப்போ ஓரளவுக்கு பாக்கியம் அதிர்ஷ்டம் கோவைக்கு இல்லை. அந்த அதிர்ஷ்டம் திண்டுக்கலுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு. திண்டுக்கலுடைய லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா புகர் அமர்ந்திருக்கிறார். 5 குடைவன், விருப்பத்தை குறிக்கிற கிரகம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறது. விருப்பத்தை போல வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது திண்டுக்கலுக்கு காண்பிக்கிறது. ஸோ அப்போ இந்த போட்டி முடிவில் பார்த்திங்கன்னா 3வது முறையாக கோப்பை அடிக்கும்னு எதிர்பார்த்த லைக்கா கோவை கிங்ஸை விட முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றி ரவிச்சந்திரன் அஸ்வின் தலைமையிலான திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி ஒரு பேரு புகழ் கௌரவத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கிறதுங்கிறத சொல்லிக்கிறேன். அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.